ஹலோ எவ்ரிவன், நம்ம ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்ல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். இது யூனிட் 1ஓட செகண்ட் லெக்சர். நான் ஆல்ரெடி யூனிட் 1 பாக்குறப்பே சொன்னேன், யூனிட் 1ல ஒரு 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 கொஸ்டின் படிக்கணும்னு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் என்னன்னு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவதா பிரெஞ்சு ரெவல்யூஷன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பிரெஞ்சு ரெவல்யூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிரெஞ்சு ரெவல்யூஷன் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே தான். அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ்னா அமெரிக்கா ஒரு குடியரசு நாடா உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுச்சுங்கிறது அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். அதே மாதிரி பிரெஞ்சு ரெவல்யூஷன்னா பிரெஞ்சு ஒரு குடியரசு நாடா உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஓகேவா? சோ பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்ன பார்ப்போம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் பிகன் இன் 1789 ஆரம்பிச்சிருக்கு. வாஸ் a மேஜர் சேஞ்ச் இன் பிரான்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் சிஸ்டம். சோ பிரான்ஸ்ல அப்ப இருந்த அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனால ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. என்னன்னா, it ended the rule of kings and introduced new ideas like liberty, equality and fraternity. So பிரான்ஸ்ல அது வரைக்கும் அரசர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த அரசாட்சி முறையை மாத்துறதுக்காக தான் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒண்ணு கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா, அந்த அரசர்கள் இருக்கப்ப அரசர்கள் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியிருக்கும். அது நியாயமா இருந்தாலும் இல்லைனாலுமே என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. அரசருங்கிறது ஒரு நாட்டை ஆட்சி பண்றவங்கிறது மக்களுக்காக தான் ஆட்சி பண்றாங்க, அது மாறணுங்கிறதுக்காக தான் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒரு போராட்டம் பண்ணி அதை மாத்துறாங்க. பிரான்ஸ ஒரு குடியரசு நாடா மாத்துறாங்க. ஓகேவா? சோ இதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ங்கிறது. நெக்ஸ்ட் கீ ஆஸ்பெக்ட்ஸ். இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல என்னென்னலாம் நடந்துச்சு, என்னெல்லாம் முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் அப்சல்யூட் மோனார்ச்சி. சோ இந்த மோனார்ச்சிங்கிறது அரசாட்சின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு அரசர் ஆட்சி பண்றது அந்த மோனார்ச்சிங்கிறது அது முடிவுக்கு வந்துச்சு இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனால. ஓகேவா? The revolution challenged the unlimited powers of the king. சோ ஒரு ராஜா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பவருமே இருக்கும், அவங்க சொல்றதுதான் நடக்கணும். என்ன சொன்னாலும், அவங்க நியாயமா சொன்னாலும் நியாயம் இல்லாம சொன்னாலுமே அவங்க என்ன சொன்னாலும் அதான் கேட்கணும். சோ அந்த பவர் அவங்களுக்கு இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த ரிவல்யூஷன் பண்ணாங்க. நியூ பொலிட்டிக்கல் ஐடியாஸ் லிமிட்டட் ராயல் கண்ட்ரோல் ஓவர் லாஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இந்த அரசர் தானே எல்லா சட்டத்தையும் வச்சிருப்பாங்க, அதை மாத்துறதுக்காக தான் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் வச்சு நிறைய பொலிட்டிக்கல் ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க. திஸ் பிரிங்ஸ் an end to the absolute monarchy. சோ இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனால இந்த அரசாட்சிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. ஓகேவா? சோ இதான் ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் அப்சல்யூட் மோனார்ச்சி. நெக்ஸ்ட் ரைஸ் ஆஃப் பாப்புலர் sovereignty. சோ இந்த sovereigntyங்கிறது ஒரு தலைமைன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த தலைமை யார் இருக்கணும் அப்படிங்கறத மாத்துறதுக்காக தான் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் பண்றாங்க. The revolution introduced the belief that the government should work based on the will of the citizens. So citizens, அந்த மக்கள் இருக்காங்களா, அந்த மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன விருப்பம்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். சோ இந்த கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் ரைஸ் ஆஃப் பாப்புலர் sovereignty சொல்றாங்க. This idea became the foundation for modern democratic governments around the world. சோ இப்படி ஒரு ஐடியா கொண்டு வராங்க. இதுதான் அடுத்து உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுமே ஒரு குடியரசுன்னு கொண்டு வர்றதுக்குண்டான அடிப்படையா இருந்துச்சு. ஓகேவா? சோ இதான் ரைஸ் ஆஃப் பாப்புலர் sovereignty, மக்கள் ஆட்சி பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் ஃபீடலிசம். சோ இந்த ஃபீடலிசம்ங்கிறது என்னன்னா, இந்த பிரான்ஸ்ல நிறைய ஒரு குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. இப்ப இந்தியால ஜாதின்னு இருக்குல்லையா, அத மாதிரி பிரான்ஸ்ல ஒரு குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே அடிமை அத மாதிரி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே அடிமை, இவங்களுக்குலாம் டாக்ஸ் அதிகமா இருக்கணும். சோ இது மாதிரி நிறைய இத மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்கு தான் ஃபிடலிசம் சொல்றாங்க. இந்த ஃபிடலிசம்ங்கிறதும் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனால முடிவுக்கு வந்துச்சு. சோ என்னன்னு பார்ப்போம். பிரெஞ்சு சொசைட்டி வாஸ் earlier divided into classes. சோ நிறைய கிளாஸா பிரிச்சிருக்காங்க. and the common people suffered under feudal taxes. சோ இந்த காமன் பீப்புள் இருக்காங்க, ஒரு சாதாரண மக்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய டாக்ஸ் இருக்கும். இந்த ஃபீடல் டாக்ஸ்னு கொடுக்குறாங்க. இதனால இந்த சாதாரண மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. The revolution abolished these old systems and gave equal status to everyone. சோ இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் இந்த மாதிரி ஃபீடலிசம் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கறத கொண்டு வருது. Farmers, workers and common people were freed from unfair duties and restrictions. சோ இந்த ஃபார்மர்ஸ், ஒர்க்கர்ஸ், அடுத்த சாதாரண மக்கள் எல்லாருமே இதுல அடிமை இருந்திருக்காங்க. அதுல இருந்து அவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க, ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஓகேவா? சோ இதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல மூணாவது, அபாலிஷன் ஆஃப் ஃபீடலிசம். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன். சோ
போன கொஸ்டின்ல டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி இதுலயும் இது ஒரு டாக்குமெண்ட். டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே சமம், சோ எல்லாருக்குமே சமமான உரிமை இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க. பாருங்க, த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் ஸ்டேட்ஸ் தட் ஆல் மென் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல். சோ இந்த உலகத்துல பிறந்திருக்க எல்லா மனுஷங்களுமே ஃப்ரீ, அதாவது யாருக்குமே அடிமை இல்லாம ஃப்ரீயா இருக்கணும். அதே மாதிரி எல்லாருக்குமே சமமான உரிமை இருக்கு, எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லுது. அடுத்து எவ்ரி ஒன் ஹேஸ் பேசிக் ரைட்ஸ் சச் அஸ் லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் அதர் லா. சோ எல்லாருக்குமே சமமான உரிமை இருக்கு, எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு, சமமான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் எழுதுறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன். ஓகேவா? சோ இதான் 4வது. அடுத்து 5வது பாருங்க, growth ஆஃப் நேஷனலிசம். அதாவது எல்லாருக்குமே ஒரு தேசப்பற்று வருது. எப்படி வருதுன்னு பாருங்க. The revolution made people feel united as a single nation. சோ நிறைய அடிமையா இருந்திருக்காங்க, எல்லாருமே இப்ப மாத்துறாங்க இல்லையா? சோ இப்படி மாத்தி எல்லாருமே சேர்ந்து போராடுறப்ப எல்லாரும் ஒரே நாடு அப்படிங்கிற தேசப்பற்று இந்த ரிவல்யூஷன் மூலமா வருது எல்லாருக்கும். Instead of seeing themselves through class or region, they began to identify as citizens of France. சோ எல்லாருமே இவங்க இந்த கிளாஸ் இப்படி பிரிக்காம, இவங்க இந்த கிளாஸ் இந்த ஊர்க்காரங்க இப்படி பிரிக்காம எல்லாருமே நாங்க பிரான்ஸ் நாட்டோட உள்ளவங்க, பிரான்ஸ் நாட்டோட குடிமக்கள் அப்படின்ட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. சோ தேசப்பற்று இது மூலமா வருதுன்னு சொல்றாங்க. அடுத்து நேஷனல் சிம்பிள், சாங், ஃபெஸ்டிவல்ஸ் helped build a sense of unity and patriotism. சோ அதுக்கப்புறம் நேஷனல் சிம்பிள் கொண்டு வராங்க, நேஷனல் சாங், இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டு வராங்க. இது மூலமா எல்லாருமே ஒற்றுமையா தேசப்பற்றோட இருக்காங்க. ஓகேவா? சோ growth ஆஃப் நேஷனலிசம் இதான் 5வது. நெக்ஸ்ட் லாஸ்டா குளோபல் இம்பாக்ட். சோ இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் வந்து இந்த உலகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். The French Revolution inspired many other countries to fight for freedom and democracy. சோ யாருமே அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதோ பிரிட்டிஷ்லயும் சரி, யார்கிட்டையுமே அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மக்களா ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு எல்லா நாட்டில் உள்ள மக்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன்ங்கிறது. இட் ஸ்ப்ரெட் த பிலீஃப் தட் பீப்புள் ஹேவ் த ரைட் டு சூஸ் த ரூலர்ஸ் அண்ட் ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ். சோ அதாவது மக்கள் வந்து அவங்களை யார் ஆட்சி பண்ணணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எல்லா மக்களுக்குமே சமமான உரிமை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் மூலமா உலக நாட்டில் உள்ள மக்களுக்கு கொண்டு வந்துச்சு. ஓகேவா? சோ இதான் குளோபல் இம்பாக்ட். இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் உலகத்துல என்னென்னலாம் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது. சோ இவ்வளவுதான் பிரெஞ்சு ரிவல்யூஷன்ங்கிறது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? சோ ஒரு கதை மாதிரி எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சுக்கோங்க, ஈஸியா ஒரு தமிழ்ல நினைவு வச்சுக்கோங்க, நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? சோ என்னென்னலாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ரிவல்யூஷன் எதுக்காக வந்துச்சு? பிரான்ஸ் நாட்டுல அரசர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த அரசர்களுக்கு வந்து நிறைய பவர் இருந்துச்சு. சோ யாருனாலும் அவங்க சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசர்களுக்கு நிறைய பவர் இருந்துச்சு. அதை மாத்தணும், மக்களுக்காக தான் அரசர் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கறத கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் ஒன்று கொண்டு வராங்க. இது அந்த பிரான்ஸ்ல அப்ப இருந்து அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்லயே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. சோ அரசர் ஆட்சியில இருந்து மக்களாட்சிக்கு மாற்றத்தை கொண்டு வந்ததே இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் தான். ஓகேவா? சோ இதன் மூலமா மக்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடைச்சு, லிபர்ட்டி கிடைச்சு, நிறைய இது மாதிரி நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இதனாலதான் பிரெஞ்சு ரிவல்யூஷன் நடக்குது, இதை நான் வச்சுக்கணும். அடுத்து இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன்ல என்னெல்லாம் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பார்த்த மாதிரி அரசாட்சிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு. சோ எண்ட் ஆஃப் அப்சல்யூட் மோனார்ச்சி. சோ இந்த அரசாட்சிங்கிறது மோனார்ச்சி அப்படிங்கிற வேர்டை நினைவு வச்சுக்கணும். ஓகேவா? சோ இந்த மோனார்ச்சி, இந்த எண்ட் ஆஃப் அப்சல்யூட் மோனார்ச்சி என்ன பார்த்தோம்? அரசர்களுக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்கு, அதை மாத்துறாங்க. அதே மாதிரி அந்த சட்டத்தை எல்லாத்தையுமே அரசர் தான் கண்ட்ரோல் பண்றாங்க, அதையும் மக்கள் கண்ட்ரோல் பண்ற மாதிரி மாத்துறாங்க. சோ இது மூலமா ஒரு அரசாட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடுறாங்க. சோ இதான் எண்ட் ஆஃப் அப்சல்யூட் மோனார்ச்சி. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோமா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரைஸ் ஆஃப் பாப்புலர் சொவரைன்டி. அதாவது தலைமை எப்படி இருக்கணும்னா அந்த நாட்டோட மக்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ, என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தலைமை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கொண்டு வராங்க. சோ இதுதான் அடுத்த உலகத்துல உள்ள எல்லா நாட்டுக்குமே ஒரு குடியரசு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அடித்தளமா இருந்துச்சு. சோ இதான் ரைஸ் ஆஃப் பாப்புலர் சொவரைன்டி. ஓகேவா? சொவரைன்டினா தலைமைன்னு நினைவு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் ஃபீடலிசம். சோ ஃபீடலிசம் என்னன்னு சொன்னோம்? சோ நிறைய கிளாஸா பிரிச்சு அதாவது அடிமையா வச்சிருந்திருக்காங்க. சோ அது எல்லாத்தையுமே முடிவு கொண்டு வந்தது இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் தான். சோ எல்லா மக்களுமே சமமா தான் இருக்கணும், யாருக்குமே
டாக்ஸ் அதிகமா விதிக்க கூடாது, இவங்க சாதாரண மக்களுங்கனால டாக்ஸ் அதிகமா விதிக்க கூடாது, எல்லாருமே சமமான உரிமை இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்து ஒரு ஃபீடலிசம்னு அந்த அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு முடிவு கொண்டு வந்தாங்க. இதுதான் அபாலிஷன் ஆஃப் ஃபீடலிசம். சோ இப்படி என்ன வச்சுக்கோங்க. இதுல ஃபீடலிசம்னா என்னது, அடிமைப்படுத்தி வச்சிருக்காது. ஓகேவா. நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன். ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே யாருக்குமே அடிமை கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கு, ஈக்குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றதுதான் இந்த டாக்குமெண்ட், டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன். ஓகேவா. நெக்ஸ்ட் அஞ்சாவது என்ன பார்த்தோம், growth ஆஃப் நேஷனலிசம். ஸோ இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் மூலமா இந்த பிரான்ஸ் நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேசிய உணர்வு வருது, தேசப்பற்று வருது. சோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பிரிவா பிரிச்சிருந்தாங்க இல்லையா. சோ இப்ப பிரிவு எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒரே நாட்டு மக்களா இருக்காங்க, அவங்கள பிரான்ஸ் நாட்டோட குடிமக்களா உணர ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனாலதான் அவங்களுக்கு ஒரு தேசப்பற்று வருது. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நேஷனல் சிம்பிள் கொண்டு வராங்க, நேஷனல் சாங்ஸ் கொண்டு வராங்க, நிறைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. சோ இது மூலமா எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க. ஓகேவா. சோ இதான் growth ஆஃப் நேஷனலிசம். அடுத்து என்ன பார்த்தோம், குளோபல் இம்பாக்ட். சோ குளோபல் இம்பாக்ட்னா என்னது, இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் உலகத்துல என்ன தாக்கத்துல ஏற்படுத்துச்சு. சோ இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் என்ன பார்த்திருக்கோம், ஒரு அரசாட்சியில இருந்து மக்களா ஆட்சி பண்றதுக்காக மாறி இருக்காங்களா. சோ இத மாதிரிதான் மத்த நாடுகள்லயுமே யாருமே யாருக்கும் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மக்களா ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் இருந்துச்சு. உலகத்துல உள்ள நாடுகளுக்கு இந்த பிரெஞ்சு ரிவல்யூஷன் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஓகேவா. சோ இதான் குளோபல் இம்பாக்ட். இவ்வளவுதான் பிரெஞ்சு ரிவல்யூஷன். சோ இப்படி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் எல்லாமே இந்த மாதிரி ஹிஸ்டரியா தான் இருக்கும். சோ அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ், பிரெஞ்சு ரிவல்யூஷன், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்த மாதிரி ஹிஸ்டரியா தான் இருக்கும். ஒரு கதை மாதிரி நினைவு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.